இந்த கல்லூரிக்கு வருவதென்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம், இதை துவக்கியவர் எங்கூர்காரர், வெள்ளூர். விஎல் என்றது வேலூர் தான். அது மட்டுமல்ல, அன்றைக்கே பெண்கள் கல்வியிலே அக்கறை எடுத்து பெண்களுக்கு கல்லூரி, இது பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் துவக்கப்பட்டு இன்றைக்கு சுமார் 7000 மாணவிகள் படிக்கின்ற இந்த கல்லூரியில் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்திருக்கிற வீக்கெண்ட் லீடர் அவருடைய தலை ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கல்வியிலே இவ்வளவு அக்கறை எடுத்து கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம், ஆரம்ப காரணம் எம்ஜிஆர் தான். எங்க மாவட்டம் வடார்காடு மாவட்டம் கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம். இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தாலும் மாவட்டங்களிலே இந்த வட மாவட்டங்கள் எப்பொழுதுமே கல்வியிலே பின்தங்கி இருக்கும். வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி போன்றவை. அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்து நான் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக இருந்த போது 1980 முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அரசாங்க கல்லூரி ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அரசாங்கத்தில் பணம் கிடையாது, நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்படித்தான் இந்த கல்லூரி 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது. 180 மாணவர்களோடு துவக்கப்பட்ட அந்த கல்லூரி 2002 பல்கலைக்கழகமானது. அதற்கு பிறகு இப்பொழுது வளர்ந்து வேலூர், சென்னை, ஆந்திரா அமராவதி, மத்திய பிரதேஷ் போபால் 4 இடங்களிலும் 87,000 மாணவ மாணவிகள் இப்பொழுது படிக்கிறார்கள். அதில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்த போதெல்லாம் செய்ய முடியாத ஒன்று இப்பொழுது என்னால் செய்ய முடிகிறது. ஆண்டொன்றுக்கு ஒரு 8,000 9,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடிகிறது. எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் 84 நாடுகளில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார். நான் சொல்ல வந்தது அதைத்தான். நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய நாட்டுக்கு, இளைஞர்களுக்கு நன்றாக படித்து உலகம் முழுவதும் சென்று வேலை பார்க்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ரெமிட்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதித்து திருப்பி அனுப்புகிற பணத்துக்கு பெயர் ரெமிட்டன்ஸ் பேர். உலகத்திலேயே ரெமிட்டன்ஸ் அதிகமாக இருப்பது இந்தியாவிலே தான். சென்ற ஆண்டு 10 லட்சம் கோடி நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் ரெமிட்டன்ஸ் வந்திருக்கிறது. உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அதில் அதிகமாக வந்திருக்கிற மாநிலங்களில் நாமும் ஒன்று. கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்றவை தான் அதிகம். அதற்கு காரணம், நம்முடைய மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வெளிநாடுகளில் போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன். காரணம், இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் மனது வைத்து நிறைய இலவசங்கள்லாம் கொடுக்குறோம். வேட்டி, சேலை, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் கொடுக்குறோம். அது எல்லாத்தையும் விட முக்கியமானது இலவச கல்வி. அதை கொடுத்து ஏழைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும். அப்பொழுது இந்த நாடு உண்மையிலேயே வளர்ந்த நாடாக மாறிவிடும். நாம் இப்பொழுது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த வளர்ச்சி எல்லோருக்கும் போய் சேரவில்லை. நாம் உலகத்தினுடைய 5வது இடத்துல இருக்கிறோம். டோட்டல் ஜிடிபி என்று பார்த்தால் $3.7 trillion. அது 5வது இடம். ஆனால் தனிநபர் வருமானம்னு பார்த்தீங்கன்னா $2,600 தான். அது 140வது ரேங்கில் நாம் இருக்கோம் 190 நாடுகளில். அதற்கு காரணம், போதுமான அளவுக்கு நமக்கு படிப்பில்லை. அதனால சம்பாதிக்க வழி இல்லாமல் ஒரு சிலருக்கு அது போய் சேர்ந்து விடுகிறது. நாம் வளருகிறோம், ஆனால் வளர்ச்சியின் பயன் எல்லோருக்கும் போய் சேரவில்லை. இந்த மேலே இருக்கிற ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்காங்க, 1000 கோடிக்கு மேலே சொத்து வைத்திருப்பவர்கள். அதே மாதிரி பில்லியனர்ஸ் சொல்றோம். 8000 கோடி வச்சிருந்தா அவருக்கு பில்லியனர், பெருங்கோட்டீஸ்வரர்கள். 2000 9 பேர் தான் இந்தியாவில் இருந்தாங்க. இப்போ 187 பேராக வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது.
ஏழை மக்களுக்கு வருவதில்லை. வரி கட்டுவது ஏழைகள். நீங்க இந்த ஜிஎஸ்டின்னு போடுறாங்க, அதுதான் அநியாயமா நியாயமா இல்லை. அதிகமான வருமானம் வர்றது அரசாங்கத்துக்கு தான். 1.25 லட்சம் கோடி மாதத்துக்கு வருது. அந்த ஜிஎஸ்டியில கீழே இருக்கிற 50% பேர் தான் 64% வரியை கட்டுகிறார். மேலே இருக்கிற 10% பேர் யார் 80% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெறும் 4% கட்டுகிறார். இதுதான் உண்மை நிலை. இது மாற வேண்டுமானால் கல்விதான் அதை குறைக்க முடியும். இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி கேன் பி brought down. அடியோடு அழிக்க முடியுமான்னு தெரியாது, குறைக்க முடியும். அது மட்டுமல்ல, குடும்பங்கள் எல்லாம் மேலே வர வேண்டுமானால் நாமும் மற்ற நாடுகளோடு போட்டி போட வேண்டுமானால் உயர்கல்வி வேண்டும். அந்த உயர்கல்விக்கு மத்திய மாநில அரசுகள் கொஞ்சம் மனசு வைத்து செலவு செய்ய வேண்டும். 60 வருஷத்துக்கு பிறகு அதே ரெக்கமெண்டேஷனை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த வருவாயில 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொன்னது 60 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்பொழுதும் அதுவே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். அப்பொழுது ஏழைகளும் நடுத்தர மக்களுக்கும் கல்வி கிடைக்கும், அவர்களும் முன்னேறுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல நிலைமை இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த அருமையான விருதினை தந்த வீக்கெண்ட் லீடருக்கு நன்றியை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.